ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேஷன் லெவல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து செப்டம்பர் 21 வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அக்டோபர் 20 வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருந்தா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு 12th காலேஜ் அப்படின்னு முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்க எலிஜிபிள். சரிங்களா? 12th உங்க கையில இருக்கு, ஸோ நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல, நீங்க 10th 12th டிப்ளமா இப்படி முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்க வந்து 12th இருக்கு எலிஜிபிள். இல்ல, நீங்க வந்து 10th டிப்ளமா டிகிரி இப்படி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அண்டர் கிராஜுவேஷன் லெவல் நோட்டிபிகேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்க கையில டிகிரி இருக்கு, நீங்க வந்து கிராஜுவேஷன் லெவலுக்கு மட்டும்தான் வந்து நீங்க வந்து எலிஜிபிள். இல்ல, உங்ககிட்ட வெறும் 10th டிப்ளமா மட்டும்தான் இருக்குன்னா நீங்க வந்து இந்த என்டிபிசி நோட்டிபிகேஷனுக்கு டிகிரி லெவல்லையும் சரி, அண்டர் கிராஜுவேஷன் லெவல்லையும் சரி, எதுலையுமே அப்ளை பண்ண முடியாது. இப்போதான் நீங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, சரிங்களா? செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே. நீங்க 12th வந்து முடிச்சிருந்தா போதும். நீங்க வந்து 12th முடிச்சிருக்கணும், உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். இது ரெண்டு இருந்தா போதும், நீங்க வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இதுல வந்து ஒரு 4 போஸ்டிங் இருக்கு. இந்த 4 போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சரிங்களா? டியூட்டி டைமிங்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி சேலரி எப்படி இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். முதல்ல வந்து இதுல உள்ள போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் உங்களுக்கு எதுல வரும்னு பாத்தீங்கன்னா லெவல் 3ல வரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க். இந்த 3 போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து லெவல் 2ல வரும். சரிங்களா? ஆக்சுவலா லெவல் 1 அப்படின்றது 10th லெவல் போஸ்ட். லெவல் 1 அப்படின்றது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்ட். லெவல் 2 3 இதெல்லாம் வந்து டிகிரி லெவல், சாரி 12th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்ட். லெவல் 2 3 இது ரெண்டுமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி லெவல் 5 6 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்ட். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஷார்ட்டா வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து சிசிடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ், ஆக்சுவலா ப்ரிஃபரன்ஸை பத்தி நான் செப்பரேட்டா அடுத்து உடனே இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வீடியோ வரும். சரிங்களா? அதையும் மறக்காம பாருங்க, எதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல ஜாப் நேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிசிடிசி கீழே என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதேதான், இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி டிகிரி லெவல்ல ஒன்று பார்த்தோம்ல, சேம் இதே தான் இங்கேயும் வரும். டிடிஇ ஆர் டிக்கெட் எக்ஸாமினர், அதுக்கப்புறம் புக்கிங் கிளர்க்கு. சரிங்களா? புக்கிங் கிளர்க்ல என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, அன்ரிசர்வ் டிக்கெட் இஷ்யூ பண்றவங்க, ரிசர்வேஷன் டிக்கெட் இஷ்யூ பண்றவங்க, அதுக்கப்புறம் பார்சல் ஆஃபீஸ்ல போஸ்டிங் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கூட்ஸ் ஷெட். இந்த எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இது ஏதாவது ஒரு இடத்துல போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த சிசிடிசியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டிடிஇனா நமக்கு என்னன்னு தெரியும், டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்க இருந்து கேரளா போவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க. அகைன் வந்து இங்க இருந்து கோயம்புத்தூர் போவாங்க, ரிட்டர்ன் வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரெயின்லேயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருந்து கோயம்புத்தூர் போவாங்க, மறுபடியும் அங்க வந்து ரிட்டையரிங் ரூம் இருக்கும், ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அகைன் அடுத்த நாள் ட்ரெயின் ஏறி மறுபடியும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வருவாங்க. அதாவது அகைன் மறுபடியும் வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அகைன் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு ட்ரிப் அப் அண்ட் டவுன். இந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்கு மந்த் ஃபுல்லா ட்ரிப்பு தான், ஃபுல்லா வந்து போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் டிடிஇ அப்படிங்கிறது. டிக்கெட் எக்ஸாமினர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷன் டியூட்டி. சரிங்களா? இந்த டிடிஇயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஷிஃப்ட்டும் இருக்கும் மக்களே. மார்னிங்கு, ஈவினிங்கு, நைட்டு, எப்பவுமே உங்களுக்கு வந்து எந்த ஷிஃப்ட்ல வேலை வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. திடீர்னு உங்களுக்கு வந்து நைட்ல வந்து நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், திடீர்னு பகல்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், நைட்ல ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது ரொட்டேஷனலா தான் வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லா போஸ்டிங்க்கும், நான் வந்து எல்லா போஸ்டிங்க்கும் சொல்றேன், இந்த சிசிடிசி கீழே வர எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 43ல இருந்து 45K ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரி வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? சிசிடிசியை பொறுத்த வரைக்கும். பட் எக்ஸப்ட் இந்த டிடிஇ மட்டும் நீங்க போஸ்டிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 15K வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? டிராவலிங் அலவன்ஸே ஒரு 13Kல இருந்து 15K வந்து உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த சேலரி போக இது ஒரு அமௌண்ட் டிடிஇயா இருந்தீங்கன்னா மட்டும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து வெறும் சேலரி மட்டும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் எக்ஸாமினரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் டியூட்டி இருக்கும், ஈவினிங் இருக்கும்,
நைட் ஷிஃப்ட் இருக்கும். 3 ஷிஃப்ட் இருக்கும். மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்கும். மார்னிங்னா நீங்க காலையில போயிட்டு மத்தியானம் வந்துருவீங்க. சரிங்களா? ஈவினிங்னா மத்தியானம் போயிட்டு நைட் வருவீங்க. நைட்னா அகைன் நைட் போயிட்டு அடுத்த நாள் காலையில வருவீங்க. இதுதான் வந்து 3 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வேல. அதே மாதிரி புக்கிங் கிளர்க் இது வந்து டிக்கெட் எக்ஸாமினரை பொறுத்த வரைக்கும் நார்மலா இந்த ட்ரெயின்ல எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து செக் பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்க. இந்த லோக்கல் ட்ரெயின்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த போஸ்டிங் அது. இந்த டிடிஇ அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ்ல போற டியூட்டி. அதுக்கப்புறம் புக்கிங் கிளர்க். புக்கிங் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் யூடிஎஸ், பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. யூடிஎஸ்னா இந்த அன்ரிசர்வ் டிக்கெட். லோக்கல் ட்ரெயினுக்குலாம் நம்ம வந்து டிக்கெட் எடுப்போம்ல, அந்த டிக்கெட் இஷ்யூ பண்றது. பிஆர்எஸ்னா ரிசர்வேஷன் டிக்கெட். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து உங்களுக்கு வந்து 3 ஷிஃப்ட் இருக்கும். மார்னிங், ஈவினிங், நைட் அப்படின்னு சொல்லியிருக்கும். பிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஷிஃப்ட் தான் இருக்கும். மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட். சரிங்களா? மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் தான் இருக்கும். அதே மாதிரி டிக்கெட் எக்ஸாமினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். மெயின் ஜங்ஷனா பெரிய பெரிய ஸ்டேஷன்ல மட்டும் தான் நைட் டியூட்டி இருக்கும். சின்ன சின்ன ஸ்டேஷன்ல நைட் டியூட்டி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் அங்க வந்து இருக்கும். அதே மாதிரி திருச்சி, அதே மாதிரி சென்னை, சென்னை சென்ட்ரல், எக்மோர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி இருக்கும். இதுவே வந்து நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. சென்னையில உள்ள ஒரு சின்ன ஸ்டேஷன் எப்படி சொல்றது, அம்பத்தூர். சரிங்களா? அம்பத்தூர். அதுக்கப்புறமா வந்து வேற எது, இந்த வேற உங்க சைடே ஏதாவது ஒரு இந்த ஊருங்க சைடு ஏதாவது சொல்லுவாங்க. இந்த விழுப்புரம். சரிங்களா? இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி வந்து இருக்காது. வெறும் மார்னிங், ஈவினிங் இந்த 2 ஷிஃப்ட் தான் இருக்கும். மெயின் ஜங்ஷனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி இருக்கும். இந்த டிக்கெட் எக்ஸாமினர் பொறுத்த வரைக்கும். பட் புக்கிங் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூடிஎஸ் டிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஷிஃப்ட் இருக்கும். இல்ல பிஆர்எஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஷிஃப்ட் தான் இருக்கும். பார்சல் ஆஃபீஸ்ல உங்களுக்கு கம்பல்சரி 3 ஷிஃப்ட் இருக்கும். பார்சல் ஆஃபீஸ்ல 2ஆ பிரிக்கலாம். இன்வர்ட் பார்சல், அவுட்வர்ட் பார்சல் அப்படின்னு வந்து 2ஆ உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. இன்வர்ட், அவுட்வர்ட். இன்வர்ட்னா உங்களுக்கு வந்து பார்சல் வந்து இப்போ வந்து மும்பைல இருந்து சென்னைக்கு வந்து பார்சல் வரும். சரிங்களா? அதுதான் வந்து இன்வர்டு. நீங்க வந்து நீங்க இப்ப வந்து சென்னையில வந்து வேலை வாங்கியிருக்கீங்க. மும்பைல இருந்து சென்னைக்கு வரும். அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து உங்களுக்கு பார்சல் வந்து சென்னைக்கு வரும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்சல் வந்து புக் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அத வந்து நீங்க இதெல்லாம் வந்து டீல் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே அவுட்வர்டு பார்சல்னா சென்னையில இருந்து நீங்க புக் பண்ணி வேற வேற ஊருக்கு அனுப்புறது. இதுல வந்து உங்களுக்கு வந்து வெறும் புக்கிங் டியூட்டியும் இருக்கும். அதே மாதிரி ஃபீல்டு டியூட்டியும் இருக்கும். புக்கிங் டியூட்டினா என்ன? நீங்க வந்து பார்சலை வந்து புக் பண்ணுவீங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இப்போ வந்து தெர்மாகோல் பாக்ஸ்ல வந்து ஃபிஷ் வந்து ஃபுல்லா வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க இருந்து வந்து ஆந்திராக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஃபிஷ்ஷ. அதே மாதிரி பைக்கை வந்து இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஊருக்கு அனுப்புவாங்க. இதை வந்து இந்த பைக்கை வந்து நீங்க தான் வந்து புக் பண்ணி தருவீங்க. சரிங்களா? கவுண்டர்ல அது வந்து புக்கிங் கவுண்டர். இங்க வந்து புக்கிங் கவுண்டர் இருக்கும். இங்க அந்த பைக்கு இல்ல இந்த ஃபிஷ்ஷை பார்சல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து புக்கிங் மட்டும் பண்ணி தருவீங்க. ஸோ அந்த டியூட்டியும் உங்களுக்கு போடுவாங்க. ரொட்டேஷனலா வரும். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும். இதுல ஃபீல்டு ஒர்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல வந்து நீங்க வந்து எதுவுமே ஏத்த தேவையில்ல. ஏஜென்ட் இருப்பாங்க. சரிங்களா? பிரைவேட் கான்ட்ராக்ட் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பைக் எல்லாம் எடுத்து லோட் பண்ணுவாங்க. நீங்க நின்னு பார்க்கணும். அவங்க கரெக்டா லோட் பண்றாங்களா, ப்ராப்பரா அவங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அது ஃபீல்டு ஒர்க். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த பார்சல் ஆஃபீஸ்ல வரும். கூட் ஷெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நான் அகைன் சொன்னதுதான். பெரிய பெரிய ஒரு ட்ரெயின் ஃபுல்லா ஒரு ரேக் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து பல்கா வந்து அரிசி மூட்டை ஃபுல்லா அந்த ட்ரெயின் ஃபுல்லா அரிசி மூட்டை வந்து ஏத்தி அனுப்புவாங்க. சரிங்களா? இது வந்து பல்க் புக்கிங். ரொம்ப பல்கா அதுதான் வந்து கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இல்ல பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து சென்னையில இருக்குன்னா அந்த பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அந்த பைக்கை வந்து இப்போ உண்டாய் கம்பெனி வந்து கார் கம்பெனி சென்னையில இருக்குன்னா இந்த உண்டாய் கம்பெனி வந்து எல்லா ஊருக்கும் காரை வந்து அனுப்புறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள். ஸோ அப்போ வந்து எல்லா ஊருக்கும் எப்படி அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல போட்டு அனுப்புவாங்க. ஒரு பெட்டிக்கு வந்து 3 கார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து செப்பரேட் கோச் இருக்கு. செப்பரேட் ட்ரெயின் இருக்கு. ஒரு 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 பெட்டிக்கு 3 கார் அந்த மாதிரி சொல்லி அந்த அந்த ட்ரெயின் ஃபுல்லா மொத்தம் வந்து ஒரு 30 பெட்டி இருக்கும். சரிங்களா? அத்தனை காரை வந்து இங்க இருந்து இங்க இருந்து நார்த்துக்கு அனுப்புவாங்க. வேற ஏதோ ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. அதை புக் பண்றது வந்து கூட்ஸ் ஷெட்ல போஸ்டிங் வாங்கினீங்கன்னா அதை புக்கிங் பண்ணியும் நீங்க தருவீங்க. அதே மாதிரி அவங்க கரெக்டா ஏத்துறாங்களா, சரிங்களா, கரெக்டா அவங்க வந்து லோட் பண்றாங்களா அதையுமே வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் சிசிடிசி கீழே வர போஸ்டிங். இதுல எது வேணும், இதுல எந்த போஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து சிசிடிசியை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு யோசனை வரும், நான் சிசிடிசியை சூஸ் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு டிடிஇ போஸ்ட் வேணும். சரிங்களா? டிடிஇனா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து ஜென்ரலா டிடிஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டிடிஆர் அப்படின்னு சொல்றது தப்பு.
டிடிஇ அதுதான் வந்து கரெக்டா பேர்ல சொல்லணும்னா டிடிஇ இல்ல டிக்கெட் எக்ஸாமினர். சரிங்களா? டிராவல் பண்றாங்கன்னா அவங்க டிடிஇ, ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா அவங்க டிக்கெட் எக்ஸாமினர். ஓகேங்களா? இதுல வந்து எப்படி உங்களுக்கு இன்னும் நமக்கு வந்து இப்ப பர்டிகுலரா உங்களுக்கு வந்து டிராவல் பண்ற இந்த போஸ்டிங் தான் வேணும். நான் இந்த சிசிடிசின்னு சூஸ் பண்ணா எனக்கு இத கண்டிப்பா குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க இந்த போஸ்டிங்க்குனா, உங்களுக்கு வந்து ஒரு 60 டேஸ் வந்து ட்ரெய்னிங் இருக்கும். அந்த 60 டேஸ் ட்ரெய்னிங்க முடிச்சதுக்கப்புறம், இந்த ட்ரெய்னிங்ல வந்து நீங்க போய் படிப்பீங்க. அகைன் அந்த ட்ரெய்னிங்க முடிச்சதுக்கப்புறம், அந்த ட்ரெய்னிங்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். எல்லாருமே பாஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. அதுக்கு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் பத்தி பயப்படவே தேவையில்ல. 1% கூட பயப்பட தேவையில்ல. 1% இல்ல. இந்த ட்ரைனிங்க நினைச்சு 0.001% கூட பயப்பட தேவையில்ல. இது வந்து ரெகுலரா அன்னன்னைக்கு அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. ஒர்க் நேச்சரை பத்தி டீச் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃபீல்டு ட்ரைனிங் இருக்கும். ஃபீல்டு ட்ரைனிங்னா ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல நீங்க இப்ப வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டீங்க. அதை வந்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. இதுல உள்ள எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த போஸ்டிங் வந்து பர்மனண்டா எடுத்துப்பீங்க. இது புரியுதுங்களா? எப்படி நமக்கு டியூட்டி அலாட் பண்றாங்க, எந்த போஸ்டிங் எப்படி அலாட் பண்றாங்கன்னு. இதுல வந்து இது வந்து லெவல் 3 போஸ்ட். இந்த சிசிடிசி அப்படிங்கிறது லெவல் 3 போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல உங்களோட அடுத்த ப்ரமோஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் லெவல் 5. இந்த லெவல் 3ல இருந்து ஒரு லெவல் 5 போறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகும். 3 to 4 இயர்ஸ் ஆகும். மினிமம் 3 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 4 இயர்ஸ்ல வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கிடுவீங்க. ஒன்ஸ் ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஒரு 56K, 55 to 56K ஆகிரும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்றது? பே கமிஷன்லாம் போடுவாங்க. பே கமிஷன்லாம் போட்டாங்கன்னா அகைன் 26ல வந்து பே கமிஷன் வரும். அப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரி வந்து 60K கூட இருக்கும். அடுத்த ப்ரமோஷனோட சேலரி. இந்த சிசிடிசி இப்ப கிளியர் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்னா இது என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அக்கவுண்ட்ஸ் தெரிஞ்சாதான் இதுல வந்து நம்ம வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க 12th முடிச்சிருந்தா போதும். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இதுல வந்து உங்களோட ஜாப் எப்படி இருக்கும் இந்த அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வேவோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரயில்வேவோட அக்கௌண்ட்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரயில்வே எம்ப்ளாயோட சேலரியோட அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 to 6 ஜாப். 9 to 6 ஜாப். உங்களுக்கு வந்து பிரேக் வந்து லஞ்ச் பிரேக் வந்து ஒரு 1 ஹவர் இருக்கும். ஸோ கணக்கு பண்ணீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டியூட்டி வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி 5 டேஸ் தான் வந்து உங்களுக்கு டியூட்டி. 2 நாள் வந்து லீவு. எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேக்கும் உங்களுக்கு வந்து இங்க வந்து லீவு. இந்த அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். பட் இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 டேஸ் டியூட்டி. சரிங்களா? 6 டேஸ் டியூட்டி. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் ரெஸ்ட். நேஷனல் ஹாலிடே எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து எல்லா நேஷனல் ஹாலிடேக்கும் லீவு. பட் இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்க பொறுத்த வரைக்கும் எல்லா நேஷனல் ஹாலிடேக்கும் உங்களுக்கு லீவ் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு யோசிங்க. இப்போ வந்து நீங்க வந்து டிடிஇயா வேலை பாக்குறீங்க. பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு லீவ் விடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து எல்லாருமே ஊருக்கு போவாங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு லீவ் விட மாட்டாங்க. இன்கேஸ் ஏன் அப்படி உங்களுக்கு லீவ் இல்லாததால உங்களுக்கு வந்து அது லாஸ் தான் அப்படின்னு நினைப்பீங்க. அன்னைக்கு வந்து நீங்க டியூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பேமெண்ட் வரும். சரிங்களா? அது ஒரு பெனிஃபிட். டபுள் பேமெண்ட் வந்து டபுள் சேலரி வந்து உங்களுக்கு வரும் அன்னைக்கு டியூட்டி பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி என்ஹெச் நேஷனல் ஹாலிடே அப்ப பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்ல. இல்ல எனக்கு வந்து நான் அன்னைக்கு டியூட்டி பார்க்கல, நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க வந்து லீவ் எடுத்துக்கலாம். லீவ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு டேக்கான சேலரி வந்துடும். அந்த டபுள் பேமெண்ட் அப்படின்றது வராது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டியூட்டி எல்லாம் கிடையாது. இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து 9 to 6 தான். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட்னா ஃபுல்லா அக்கௌண்டன்சி ரிலேட்டட். சரிங்களா? அதுவே வந்து ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்றது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல உங்களை போஸ்டிங் போட்டுறாங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போட்டுறாங்க. பட் இந்த ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இல்ல சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் எதுவா வேணா இருக்கட்டும், உங்களை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா போஸ்டிங் போடுவாங்க. கமர்ஷியல்லையும் போடுவாங்க. ஆனா வந்து ஆபீஸ் ஒர்க் தான். சரிங்களா? பட் இதுல உள்ள கமர்ஷியல் இதுல உள்ள போஸ்டிங் எல்லாம் போட மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா இந்த டிடிஇ, டிக்கெட் எக்ஸாமினர், புக்கிங் ஆஃபீஸ் அதெல்லாம் போட மாட்டாங்க. நான் சொல்றேன் என்னன்னு. கமர்ஷியல்லையும் போடுவாங்க, ஆப்ரேட்டிங்லயும் போடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆஹ் இந்த மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. சரிங்களா? அதுல எதுல வேணா உங்களை வந்து போடலாம். பர்சனல் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. பர்சனல் டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் வந்து பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. பர்சனல் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
எம்ப்ளாயி ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து இப்போ எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஒரு ஒரு செக்ஷன் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஆவடி வரைக்கும் நீங்க வந்து பார்க்கணும். அங்க வரைக்கும் ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயோட சேலரி பில் வந்து மந்த்லி மந்த்லி கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் பண்றது. ஆஸ் வெல் as இவங்க வந்து நிறைய வந்து நோட்ஸ், சரிங்களா, நோட்ஸ்ன்ற லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரயில்வே ரிலேட்டட் லெட்டர்ஸ், சாரி மக்களே நோட்ஸ்னு வாயில வருது. ரயில்வே ரிலேட்டட் லெட்டர்ஸ் நிறைய வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்ற போஸ்டிங்ல இருக்கவங்க. அதே மாதிரி நிறைய இதுக்குள்ளே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. பென்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சரிங்களா, பென்ஷன் இருக்கு. அதான் நம்ம என்பிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல எந்த டிபார்ட்மெண்ட்லயும் அதே மாதிரி இப்போ கமர்ஷியல்ல போடுறாங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் லைன் ஸ்டாஃப் என்ன பண்ணுவோம், டிக்கெட் செக் பண்ணுவோம். கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்சல் ஆஃபீஸ், கூட்ஸ் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்றோம். பட் இதுவே கமர்ஷியல் ரிலேட்டட் ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வருது, கமர்ஷியல் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் வருது. ஆர்டர்ஸ்னா என்ன சொல்றது, இந்த ட்ரெயின் வந்து இன்னைக்கு வந்து பார்ஷியலா கேன்சல் ஆகுது, புரியுதுங்களா? இப்போ புக்கிங் ஆஃபீஸ்ல நீங்க டிக்கெட் இஷ்யூ பண்றீங்க, பட் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாதுல இந்த ட்ரெயின் இன்னைக்கு கேன்சல் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்றதுமே வந்து இந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல, சாரி, இந்த ஜூனியர் கிளர்க் இல்ல சீனியர் கிளர்க் அவங்க வந்து பார்ப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ட்ரெயின்ஸ் கேன்சலேஷன் அது அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளர்க். இந்த ரெண்டு இதுக்கு ப்ரொமோஷன் வந்து சொல்லிடுறேன். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இது ரெண்டுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான். 9 to 6 டெய்லி, 5 days டியூட்டி, சாட்டர்டே சண்டே லீவு, எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேனாலும் லீவு. லேடிஸ்க்குலாம் வந்து இந்த ஜாப் வந்து செம்ம சூப்பரா சூட் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு இல்ல ஃபேமிலி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஷிஃப்ட் வைஸ்லாம் இல்லாம ஒரு இதுவே டென்ஷனே இல்லாம இருக்கும் இதுல. அடுத்து உங்களுக்கு வந்து இது லெவல் 2 போஸ்ட். இது ரெண்டுமே வந்து என்ன சொன்னா லெவல் 2 போஸ்ட். உங்களோட அடுத்த ப்ரமோஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் 5, டைரக்ட் லெவல் 5 இருக்கும். அடுத்து உங்களுக்கு அதே தான் ஒரு 3 to 4 years, சரிங்களா. 3 to 4 yearsல அடுத்து உங்களுக்கு லெவல் 5க்கான ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு இதுல இருந்து லெவல் 5க்கான ப்ரமோஷன் வந்துடும். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் உங்களோட அடுத்த ப்ரமோஷன் என்னன்னா JAA, இந்த டிகிரி லெவல்ல ஒரு போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெவல் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரமோஷன் இருக்கும். JAAக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வரும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்க்கு அப்புறமா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரி வந்து ப்ரமோஷன் வந்து மேக்ஸிமம் வந்து லெவல் 7 லெவல் 8 வரைக்கும் நீங்க வந்து ப்ரமோஷன்லேயே போயிடலாம் எக்ஸாம் இல்லாம. எந்த ஒரு இந்த என்டிபிசியில் உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் 7 8 வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லாமல் போயிடலாம். அதுக்கு மேல நீங்க போகணும்னா அகைன் வந்து எக்ஸாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல பெரிய பெரிய ஆஃபீஸர் லெவல் போகணும்னா. இது ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இதோட அடுத்த ப்ரமோஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லெவல் 5 சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், லெவல் 5க்கான போஸ்ட், சரிங்களா. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். அதுக்கப்புறம் லெவல் 6 ப்ரமோஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா OS அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லெவல் 7க்கான போஸ்டிங் என்னன்னா சீஃப் OS, சீஃப் OS. எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க் தான் மக்களே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ட்ரெயின் கிளர்க். ட்ரெயின் கிளர்க், இந்த ட்ரெயின் கிளர்க் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஷிஃப்ட் ஓரியன்டட் டியூட்டியா தான் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கும் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து மெயினா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயினோட ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. ஒரு ட்ரெயினோட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க, சரிங்களா. அதே மாதிரி ட்ரெயினோட ரெக்கார்ட்ஸ்னா என்ன, அந்த ட்ரெயின்ல வந்து எத்தனை பெட்டி இருக்கு, சரிங்களா, இதுல ஏதாவது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அதாவது பேசஞ்சரோட க்ரௌட பார்த்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னொரு 2 பெட்டி இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஸ்லீப்பர் வந்து 2 கோச் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுதான் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ரிசர்வேஷன் பண்றோம்ல எக்ஸ்பிரஸ்ல, ரிசர்வேஷன் பண்ணிட்டோம்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து நீங்க வந்து 120 days பிஃபோர் வந்து நீங்க ரிசர்வேஷன் பண்ணலாம். இப்ப ஜான்வரியில நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்னா செப்டம்பர்ல நீங்க ரிசர்வேஷன் பண்ணலாம். ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, இங்க இருந்து டெல்லிக்கு போறீங்கன்னா நீங்க ரிசர்வேஷன் பண்ணலாம். ஜான்வரி 10ஆம் தேதி போறீங்க. பட் வந்து இன்னைக்கு டேட் என்ன,
செப்டம்பர் 27 இன்னைக்கு வந்து நீங்க ரிசர்வேஷன் பண்ணலாம். அப்படி பண்றப்ப வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இப்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. எப்ப சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அந்த ஜான்வரி 10 உங்களுக்கு வந்து ஈவினிங் ஒரு நைட் 10 பிஎம்க்கு தான் உங்களுக்கு ட்ரெயின்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் தான் உங்களுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்றது இதெல்லாமே வந்து இந்த ட்ரெயின் கிளர்க்கோட டியூட்டியா இருக்கும். இது மேக்ஸிமம் ஷிஃப்டாவும் இருக்கும். ஷிஃப்ட் வைஸ் டியூட்டி மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? நைட் டியூட்டி கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இதுல உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் ட்ரெயின் கிளர்க். சீனியர் ட்ரெயின் கிளர்க் லெவல் 5. அதுக்கப்புறமா வந்து சீஃப் ட்ரெயின் கிளர்க். உங்களோட அடுத்தடுத்த ப்ரமோஷன் இந்த ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுல அதே மாதிரி சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கல நம்ம. இந்த ஜூனியர் கிளர்க்கம் டைபிஸ்டுக்கும் சரி, சிசிடிசி சிசிடிசிக்கு சேலரி என்ன இருக்கும்னு சொன்ன 43Kல இருந்து 45K வரைக்கும் இருக்கும். இதுவே நீங்க டிடிஇயா இருந்தா மட்டும் ஒரு பிளஸ் 13K டு 15K வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். சரிங்களா? அது போக இந்த சேலரி போக எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஏன்னா டிராவல் பண்றீங்க, அதனால டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைபிஸ்ட் இல்ல ஜூனியர் கிளர்க்கம் டைபிஸ்ட் இந்த 2 போஸ்ட் உங்களுக்கு சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35K இருக்கும். ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு வந்து 35K இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு ட்ரெயின் கிளர்க்கான சேலரி என்ன அப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 36ல இருந்து 37K இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் நைட் டியூட்டி வரும். நைட் டியூட்டி வரதால உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி அலவன்ஸும் சேர்த்து வரும். அதனால இங்க வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸா இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே ரிப்பீட்டடா கேட்கறது வந்து எந்த போஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வைக்கலாம், எந்த போஸ்டிங்க வந்து செகண்ட் வைக்கலாம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதை வந்து நான் உடனே வந்து அந்த வீடியோவும் ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். சரிங்களா? அதையுமே பாருங்க, பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. எதை ஃபர்ஸ்ட் வைக்கலாம், அவசரப்பட்டு போஸ்டிங் வந்து டிசைடே பண்ணாம இப்போ ஒர்க் நேச்சர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைங்க. சரிங்களா? நானுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுமே ஒரு வீடியோவா இன்னொரு வீடியோவுமே சொல்றேன். இப்ப நீங்க அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இப்பதான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க, இல்ல செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும்னே தெரியாது. பட் வந்து சில பேருக்கு ஆசை இருக்கும். நான் வந்து டிடி ஆகணும். சரிங்களா? இல்ல ரயில்வேல வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிடணும். புக்கிங் ஆஃபீஸ்ல வேலை செய்யணும். இல்ல பார்சல் ஆஃபீஸ்ல வேலை செய்யணும். இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும். இல்ல ட்ரெயின் கிளர்க் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டான வேலை படிக்கணும். சரிங்களா? கரெக்டான வேலை வந்து படிக்கணும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்ல 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல இப்பதான் நீங்க வந்து இந்த இந்த ஃபீல்டுக்கே புதுசு அப்படின்னும் போது நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸ் அப்படியே ஸ்பேஸ் விட்டு தமிழ். ரயில்வேஸ்ல R கேபிட்டல் ஸ்பேஸ் விட்டு தமிழ்ல வந்து T கேபிட்டல். சரிங்களா? இது அப்படியே கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம சர்ச் பண்ணீங்கன்னா ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுல RRB NTPC அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ்க்குள்ள போயிட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்ட்ரெஸ்டட் அந்த கோர்ஸ்குள்ள போனோடனே கேட்கும் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களா அந்த நம்பருக்கு வந்து நார்மல் மெசேஜாவும் வரும், வாட்ஸ்அப்புக்கும் வரும் பேமெண்ட் மெசேஜ். அதை கிளிக் பண்ணி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் வேலிடிட்டி. இந்த கோர்ஸ் ஒன் டைம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் யூஸ் ஆயிரும், செகண்ட் ஸ்டேஜுக்கும் யூஸ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜா நடக்கும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். இதுவே இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து டைப்பிங் இருக்கு. சரிங்களா? இந்த ஆஃபீஸ் ஒர்க் சொன்னேன்ல, அந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. ரிமைனிங் அந்த சிசிடிசிக்கும் சரி, ட்ரெயின் கிளர்க்குக்கும் சரி, உங்களுக்கு 2 போஸ்ட். சாரி 2 எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமுக்கும் வந்து நம்ம கோர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதும். சரிங்களா? ஆக்சுவலா இந்த நம்ம கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ்க்கான வீடியோஸ் இருக்கும். அது போக மெட்டீரியல்ஸ் இருக்கும். புக்ஸோட PDF எல்லாமே இருக்கும். அது போக டெஸ்ட் சீரியஸ் இருக்கும் மக்களே. டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 930 பிளஸ் மொத்தம் 930 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும்.
சரிங்களா? ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து டெமோ டெஸ்ட் கூட உங்களுக்கு அதுல இருக்கும். ஆர்ஆர்பி, என்டிபிசி டெஸ்ட் வந்து தனியா வேணும்னா கூட நீ இல்ல நான் கிளாஸ் வந்து நானே ஓனா படிச்சுப்பேன். இல்ல நீங்க இன்ஸ்டியூட் போறீங்க அப்படின்னா கூட ஓகே. ஓனா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால ஓனா படிக்க முடியும். இனிஷியலா படிக்கிறீங்கன்னா ஒரு கரெக்டான வேல படிக்க மாட்டீங்க. சரிங்களா? வேகன்சி நல்லா இருக்கு. ஸோ கரெக்டான கைடன்ஸோட படிங்க. சீக்கிரமா ஜாப் வாங்குறத பாருங்க. ம். நீங்க இல்ல எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தனியா இருக்கும். ஆர்ஆர்பி, என்டிபிசி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் சீரியஸ் மட்டும் உங்களுக்கு வந்து தனியா இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் வந்து 400 ருபீஸ் வரும். சரிங்களா? டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் வந்து டெமோ டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துட்டு வாங்குறேன் அப்படின்னு சொன்னா கூட ஓகே. 2 டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டெமோ டெஸ்ட் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த டெமோ டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிரும். இந்த எக்ஸாம் இப்படிதான் இருக்க போகுது. ஓகே. நம்ம இதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். சரிங்களா? நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். இன்னும் எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவா சொல்லல. பட் வந்து மேக்ஸிமம் வந்து 4 மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சிருவாங்க. அரௌண்ட் 120 டேஸ். சரிங்களா? நம்ம கோர்ஸை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வந்து கேரண்டியா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் மக்களே. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணோம்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி ரத்னா_ராக்ஸ் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை பை. டேக் கேர்.